ஸ்ரீ தேவி பாகவதம் 180ஆம் பகுதி. சதாசி தேவியும் துர்முகாசுரனும். மன்னா, சதாசி என்ற பெயரை கொண்ட அந்த பராசக்தியை பற்றி தாம் தெரிந்து கொள்ளல் வேண்டும். ஆதி காலத்தில் துன்முகன் என்று ஓர் அசுரன் இருந்தான். தேவர்கள் வேதங்களை படித்துதான் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அதனால் அந்த வேதங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து இமயமலைக்கு சென்று பிரம்மதேவரை தியானம் செய்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தான். அதனால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, பிரம்மதேவரே, வேதங்கள் யாவும் எனக்கு வசமாகி என்னிடமே இருக்க வேண்டும். எல்லா தேவர்களையும் நான் வெல்ல வேண்டும் என்றான். பிரம்மதேவர் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார். அதனால் அந்தணர்கள் முனிவர்கள் எல்லோரும் வேத மந்திரங்களை மறந்து விட்டனர். தேவர்களுக்கு அவிர்வாகம் கிடைக்காததால் அவர்கள் மெலிந்து பலவீனராகினர். அப்போது துர்முகாசுரன் தேவர்களோடு போர் செய்ய தேவலோகம் சென்றான். அதை அறிந்த தேவர்கள் மலை குகைகளில் மறைந்திருந்து தேவியை தொழுதனர். பூமியில் யாகம் செய்யப்படாமையால் மழை பெய்யவில்லை. உயிரினங்கள், மரம், செடி, கொடிகளெல்லாம் அழிந்து போயின. அதை கண்ட கருணை உள்ளம் கொண்ட அந்தணர்கள் தேவியை ஆராதித்தனர். அதனால் மகிழ்ந்த தேவி தோன்றி தனது 9 கரங்களிலிருந்தும் நீரை பெருகவிட்டாள். அந்த நீர் பெருகினால் பூமி செழித்தது. பயிர்கள் விளைந்தன. உயிர்கள் மகிழ்ந்தன. குகைகளில் மறைந்திருந்த தேவர்கள் வெளியே வந்தனர். தேவர்களும் பிராமணர்களும் தேவியை போற்றி துதித்தனர். சர்வேஸ்வரியே, தமது மாயையால் சகலவற்றையும் படைப்பவளே, பிரம்ம வடிவத்தவளே, பக்தர்களின் கற்பகத்தருவே, லோகநாயகியே, உனக்கு நமஸ்காரம். எங்கள் துயரங்களை தீர்ப்பதற்காக அநேக கண்களை கொண்டமையால் நீ சதாசி என்று அழைக்கப்படுகிறாய் என்று துதித்தனர். அதை கேட்ட துர்முகாசுரன் தனது படை வீரர்களுடன் அவ்விடத்திற்கு வந்தான். நின்றவர்கள் பயந்து ஓட தேவி சக்கராயுதத்துடன் வந்தாள். அவளது திருமேனியிலிருந்து காளிகா, தாரிணி, திரிபுர சுந்தரி, காளி முதலான 32 சக்திகள் தோன்றி அந்த அசுரனோடு சண்டையிட்டன. மேலும் 66 சக்திகள் அளவற்ற கைகளுடன் தோன்றினர். அசுர படைகள் கடுமையாக போரிட சதாசி தேவி ஒரே நேரத்தில் அந்த அசுரன் மீது 500 அம்புகளை விட அவன் சுருண்டு விழுந்து மரணமானான். அப்போது அவனது உடலில் இருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டு தேவியின் திருமேனிக்குள் நுழைந்தது. அதன் பின் தேவி வேதங்களை மீட்டு அந்தணர்களிடம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தாள். அந்தணர்களே, தேவர்களே, நீங்கள் எப்போதும் என்னை வழிபடுங்கள். துர்முகாசுரனை அழித்தமையால் என்னை துர்க்கி என்று அழைத்து வழிபடுங்கள். துர்க்கி என்றும் சதாக்ஷி என்றும் கூறி என்னை வழிபடுபவர்கள் மாயையை வெல்வர் என்று கூறி மறைந்தாள். 180ஆம் பகுதி நிறைவடைந்தது.